அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இப்போ என்னன்னா, இந்த பெருவெளி நீங்க பாக்குறீங்கன்னா, இந்த பெருவெளியை வச்சு பல சர்ச்சைகள், இந்த வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க போறதா சொல்றாங்க தமிழ்நாடு அரசுல இருந்து. இந்த பெருவெளியில அமைக்கலாம்னு சில பேரும், அமைக்க வேணாம்னு சில பேரும் சொல்றாங்க. நீதிமன்றத்துல வழக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். விகடன் வழங்கும் The Imperfect Show on Road Election Express, powered by the Chennai Silks. Associate sponsor Poomer Shirts and Dhotis. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் The Chennai Silks. Dhotis and shirts நாலே பூமர் தான். Puma Majestic Collections, Premium Dhotis and Shirts. அனைவருக்கும் அன்பு வணக்கம். என்னுடைய பேர் முனைவர் வே. சுப்பிரமணிய சிவா, வள்ளலார் பணியகத்தின் பொதுச் செயலாளர், வள்ளலார் மெய்யியல் ஆய்வாளர். தமிழர் ஆன்மீக மெய்யியலில் வள்ளல் பெருமானாருடைய சுத்த சன்மார்க்க நெறி என்பது ஒரு தனித்துவமானது, புது நெறி என்று சொல்லலாம். அதனுடைய புறக்குறியீடாகத்தான் இந்த சத்திய ஞான சபையை ஐயா நிறுவியிருக்கிறாங்க. 1867 இங்கே பெருமானார் இங்க வரும்பொழுது பெருமானார் அருட்பெரும் ஜோதியிடம் வேண்டி கொண்ட அந்த வேண்டுதலின் பேரில் இங்கே இருக்கக்கூடிய பார்வதிபுர மக்கள் உங்களுடைய 106 ஏக்கர் நிலவரப்பை பெருமானாருடைய அறப்பணிக்கு கொடுத்தார்கள். அந்த அறப்பணியில் 1867 முதலாக நிறுவப்பட்டது தர்மசாலை தான். வழக்கமா இதனுடைய மரபுல சோறு போடுகிற இடத்திற்கு பேர் சத்திரம்னு சொல்லுவாங்க. ஆனா பெருமானார் சத்திரம்னு சொல்லல, சாலை என்று சொல்றார். சாலை என்றால் வழி அப்படின்னு ஒரு பொருள். ஏனென்றால் இறை என்கிற மூலப்பொருளை அடைவதற்கு தர்மசாலை, உணவு என்பது பசியாற்றுவித்தல் என்பது வழியாக பெருமானார் சொன்னார். சுத்த சன்மார்க்கத்தினுடைய முதன்மையான நோக்கம் எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல எண்ணுதல் என்பதுதான். எல்லாம் செயல் கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. இந்த பெருவெளியில் இப்போ உள்ள நம்ம ஒரு பெரிய சிக்கல்களை சந்திச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு 100 கோடி மதிப்பிலான பன்னாட்டு மையம் என்கிற பெயரில் இங்க பல்வேறு கட்டடங்களை இங்க அமைக்கிறதுக்கான வேலைகளை தொடங்கினாங்க. இங்க நம்ம வள்ளலார் திடல்ல பாத்தீங்கன்னா, இது பெருவெளின்னு சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சத்தோட பேராற்றல், இந்த பேராற்றல் எப்படி கிடைக்குன்னா, நம்ம இந்த தைப்பூசத்தை அன்றைக்கு இந்த ஜோதி தரிசனம் காண வரும்போது இந்த கோவிலை சுத்தி நின்று இந்த பேராற்றலை பெறதுக்காக தான் இது பெருவெளியா அன்னைக்கு வள்ளலார் அவர்கள் இதை வழிபடத்துக்கு இந்த பெருவழியா வச்சார். வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தாள் பெறலாம் நல்ல வரமே. வள்ளலாரோட எண்ணம் இது பெருவெளியா இருக்கணுங்கிறத வள்ளலாரோட எண்ணம். இதுல இப்ப நம்ம அரசு என்ன பண்ணாங்கன்னா, சர்வதேச மையங்கிற பேர்ல பள்ளங்களை தோண்டினாங்க. கடலூர் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையரம் சந்திச்சு இது பெருவெளியாகத்தான் இருக்க வேண்டும், இங்க இந்த மாதிரி கட்டட அமைப்புகள்லாம் கூடாது அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமானாருடைய சுத்த சன்மார்க்க மெய்யியல் படி இந்த இடத்தில் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம வலியுறுத்தணும். பார்வதிபுர கிராம மக்களும் சென்று மனு கொடுத்தார்கள். அப்படி கொடுக்கும் பொழுது அவர்கள் எந்த விதமான பதிலும் திட்டமும் சொல்லாமல் மழுப்பலான பதிலை சொல்லி அனுப்பிவிட்டார்கள். பலர் அதை ஒரு போராட்ட வடிவத்துக்கு அரசு எங்களை வேற வழி இல்லாம நாங்க வீதியில நிக்க வேண்டியதாயிடுச்சு. உடனடியாக படலூர் பெருவழிக்குள்ளேயே ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி கட்டுமான பணிகளை தொடங்கும் பொழுது வள்ளலார் பணியகத்துடைய துணைத் தலைவர் முருகன், பொதுச் செயலாளர் வே. சுப்பிரமணிய சிவா, பார்வதிபுர மக்கள் அனைவரும் சேர்ந்து அந்த குழிக்குள்ளேயே இறங்கி கட்டுமான பணி ஆரம்பிக்கக்கூடாது என்று அங்கே போராட்டம் செய்தார்கள். இன்னைக்கு சர்வதேச மையம் அப்படிங்கிற பேர்ல அந்த பெருவெளி அடைச்சு ஒரு பள்ளத்தை தோண்டாங்க. இதை பொறுத்துக்க முடியாத எங்களோட கிராம மக்கள், ஏன்னா நாங்க எங்க வயசுக்கு, இப்ப எனக்கு வயசு 42ஆவது, என் வயசு வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு அக்கிரமத்தை பார்த்ததில்ல. எங்க மூதாதையர்கள் நாங்க கேட்கும் போது அவங்க சொன்னது அதே தான் சொன்னாங்க. இது பெருவெளியா தான் பராமரிக்கப்பட்டது. அது இல்லாத பார்த்தீங்கன்னா, நாங்க எங்க மூதாதையர்கள் கொடுக்கும் போது இது விவசாய இடமா இருந்தது. இந்த விவசாய இடமா தான் அதை கொடுத்தாங்க. அன்னைக்கு ஐயா கூட இருந்தவங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு இதுல வரும்போது இதை விவசாயம் பண்ணி மக்கள்கிட்ட கொடுத்து அது மூலயமா நம்ம ஏதாவது செய்யலாம்னு சொல்லும் போது
ஐயா அன்னைக்கு என்ன சொல்றாங்க, இந்த பெருவெளி எந்த காலத்திலும் பெருவெளியாக தான் இருக்கணும். இந்த வெளியில் நடம் இட துணிந்தீரே அங்கே, இந்த வெளியில் நடம் இட துணிந்தீரே அங்கே, இதைவிட பெருவெளி இருக்குதென்றால் இங்கே வருவார் அழைத்து வாடி. இவ்வளவுக்கும் அவர்கள் அரசு பதில் சொல்லாமல் இருந்த காரணத்தினால் உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடரக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டோம். வள்ளலார் பணியகத்தின் சார்பாக அங்கே வழக்கு தொடுத்திருக்கிறோம். அந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. எந்த விதமான கட்டுமான பணிகளும் கட்டக்கூடாது என்று தடை உத்தரவு போட்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே இப்போது நிலுவையில் இருக்கின்றது. இப்ப இந்த திட்டம் வேண்டாம், இங்க இடத்துல பன்னாட்டு மையம் வைக்கக்கூடாதுன்னு சொல்வதற்கு வெறும் ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோ அல்லது உள்நோக்கமோ நமக்கு கிடையாது. நாம அந்த திட்டத்தை வேணான்னு சொல்லலை, வெளியில எடுத்து வைங்க, இந்த இடத்துல வைக்காதீங்க அப்படின்னு சொல்றோம். இதுக்கு என்னுடைய தார்மீகமான மெய்யியல் கோட்பாட்டுப்படி நாங்கள் அதை விளக்குறோம். ஏன்னா சுத்த சன்மார்க்கம் என்பது ஒரு முக்கியமான செய்தி. இப்போ இந்த திருச்சபை இருக்குல்ல, வள்ளலாருடைய சத்திய ஞான சபை என்பது ஒரு பெருவெளி. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், அகண்ட பெருவெளி. இன்னைக்கு குழியை நோண்டி அடைச்சி வச்சிருக்காங்க, அது வேற. இது பெரிய வெளி. இதுல பெருமானார் சொல்றாங்க, சிதம்பரத்தை இன்னைக்கு தில்லை சொல்றோம்ல, அதை பூர்வஞான சிதம்பரம்னு பேரு. ஆனால் பெருமானார் இந்த இடத்துக்கு பேரு, தத்துவ பேர் என்ன தெரியுங்களா? உத்திரஞான சிதம்பரம் அப்படின்னு சொல்றாங்க. பூர்வ ஞானம் என்றால் ஆதி, பழையது அப்படின்னு அர்த்தம். இங்க ருத்திரம் என்றால் பழையதை தனக்குள் அடக்கிய புதிய வடிவம். ஏன் அப்படின்னா எல்லாத்தை விடும் இது பெரியது. சென்ற ஆண்டு உயர் நீதிமன்றத்திலே வடலூர் பெருவெளியையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலத்தையும் ஏ சைட்டு பி சைட்டு என்று பிரித்து, அந்த ஏ சைட்டிலே கட்டுமான பணிகளுக்கு அவர்கள் அனுமதி கொடுத்து அங்கே வள்ளலார் ஆய்வு மையமும் முதியோர் இல்லமும் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தார்கள். அந்த அனுமதியின் பேரில் அந்த கட்டிடங்கள் நிறைவு செய்து அந்த கட்டிட பணிகளை காணொலி மூலமாக முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். இந்த அரசு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு விளம்பரத்தை தேடிக்கிட்டு இருக்கிற நிலை இருக்குது. ஏன் அரசியல் இருக்குதுன்னு நான் கருதுறோம் அப்படின்னா, நாம தொடர்ந்து ஐயா அவங்க அரசு அதிகாரிகளை சந்திக்கிறோம், தொடர்ந்து போராட்டங்கள் செய்கிறோம், ஜனநாயக வெடிகளை பண்றோம், வழக்கு கொடுக்குறோம். இப்படி எந்த இடத்துலையுமே அசையாமல் இருக்குதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குதுன்னு பார்க்குறோம். அறவழியில ரொம்ப அமைதியான முறையில அந்த குழியில இறங்கி போராட்டம் பண்ணாங்க. இந்த போராட்டத்தை ரொம்ப அடக்குமுறையில எங்க மேல தேவையில்லாத ஒரு கேஸ், அதாவது பொய்யான வழக்கு. அந்த வழக்கோட முகாந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க அங்க உள்ள கான்ட்ராக்டுக்காரங்களை துன்புறுத்துற மாதிரியும் கோவில மிரட்ட மாதிரி சொன்னாங்க. மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர், புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன், பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே. ஆரம்பத்திலிருந்து இந்த இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில அரசுகிட்ட எந்த வெளிப்படையான தன்மை இல்லை. என்ன செய்ய போறீங்கன்னு கேட்குறோம், அதெல்லாம் சொல்ல முடியாதுன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு திட்டத்தை, ஒரு சாதாரணமா ஒரு திட்டத்தை நீங்க அறிவிக்கனால என்ன சொல்லுவீங்க? இது என்ன செய்ய போறோம், இதெல்லாம் செய்ய போறோம், இதெல்லாம் செய்ய போறோம்னு சொல்லணும்ல. இது வரையில ஒரு வெளிப்படையான அறிக்கை அரசிடம் இருக்கா? இல்லையே. அப்ப என்னன்னா, உங்களுக்கு வேற என்னமோ நோக்கம் இருக்குது. இந்த இடத்த ஆக்கிரமிக்கணும், இந்த இடத்த ஆக்கிரமிச்சு காலி பண்ணணும். அத்தனை விதமான ரெக்கார்டும் எங்கள்கிட்ட நாங்கள் குழி உள்ள இறங்கினதுலேருந்து கடைசியாக நாங்கள் எங்களை மண்டபத்தில் கொண்டு வச்சதுலேருந்து மண்டபத்துலேருந்து நாங்கள் திரும்ப வர வரைக்கும் அத்தனையுமே இது நாள் வரையில எங்கள்கிட்ட நாங்கள் வீடியோவாக அந்த ரெக்கார்டை நாங்கள் இது நாள் வரையும் பாதுகாத்து வச்சுருக்கோம். ஆனாலும் எங்கள் பேரில், அதாவது ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவங்க, ரொம்ப வயசானவங்க பார்க்காம ஒரு 20 பேர் பேரில் 506 மேலும் 5 பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு பண்ணாங்க. எங்களால் அதை பெயில் கூட எடுக்க முடியல. பெயில் எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட பெரும் தொகையை கொடுத்து, கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய் மேலே ஒரு தொகையை கொடுத்து அதை பெயில் எடுத்தாங்க. அது ஒருத்தவங்க ஒரு சன்மார்க் ஐயா ஒருத்தவங்க எடுத்து பண்ணாங்க. இந்த வடலூர் பெருவெளியாகவே இருக்க வேண்டும். இது எந்த விதமான கட்டுமான பணிகளும் அல்லது வணிகமயமாக்கக்கூடிய நோக்கத்திற்கான அரசு சம்பந்தப்பட்டு எதுவும் செய்யக்கூடாது என்பதற்காக வள்ளலார் பணியகம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றது. இப்ப நான் கேட்கறத, இந்த பெருவெளியில கட்டடம் அமைச்சு தான் நீங்க பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது? நீங்க சொல்றீங்க, அதாவது எல்லா வெளிநாட்டுகளேருந்து இங்கெல்லாம் ஆய்வு பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், இதுக்கு முன்னாடி இங்க வெளிநாட்டுலேருந்து வரலையா? உலகம் முழுவதும் சத்திய ஞான சபைகள் இருக்குது. ஒவ்வொரு நாள் சபைக்கு வந்துட்டு போறவங்க வெளிநாட்டுக்கு ஒரு அதிகம், 200க்கு பிறகு இன்னும் அதிகமா இருக்குது. நான் என்ன கேட்கிறேன், இந்த பெருவெளியில இங்க நட்டாதான் எல்லாம் வருவாங்க, ஏன் பக்கத்துல வச்சா பரமாட்டாங்களான்னு கேட்கிறேன். இதை எக்காரத்தை கொண்டும் நாங்க இந்த பெருவெளியில சர்வதேச மையம் வரக்கூடாது அப்படின்னு பாரம்பரிய மக்களாகிய நாங்க
ஒரு முடிவோடு இருக்கும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த பேராற்றல் நம்ம இந்த ஜோதி தரிசனம் காணும் போது அந்த பெருவெளியில நின்று ஜோதி தரிசனம் கண்டால் மட்டும்தான் அந்த பேராற்றல் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பேராற்றல் நம்மளுக்கு கிடைக்கும் போது தான் நம்மளுக்கு நோய் நொடி இல்லாம நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. இது உங்களுக்கு வேணால் இது வெட்ட வெளி, இது சும்மா சாதாரண இடமா இருக்கும். ஆனா எங்களுக்கு இது ஒரு புனித தலம். இந்த புனித தலம் இது பெருமானார் நடந்த மண்ணு, பெருமானார் வாசனை என்னால உணர முடியுது இங்க இருக்கும்போது. எவ்வளோ பேர் இங்க வந்து இருக்கிறாங்க அது மாதிரி. ஆனா இந்த இடத்த புனித தலமா நம்ம அறிவிக்கணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல இதெல்லாம் தேவையில்லாத கட்டிடங்கள். எனவே உலக நீங்க சொல்லக்கூடிய பெரிய பன்னாட்டு மையமே இதுதான். இதை விட சிறந்த பன்னாட்டு மையம் உங்களுக்கு இருக்குதான்னு நீங்க கேள்வி கேட்க. வாயலாம் தித்திக்கும் மனமெல்லாம் தித்திக்கும் மதியலாம் தித்திக்கும் மன்னியமை அறிவெலாம் தித்திக்கும் எண்ணில் வரும் இன்பம் என் புகழுவேன் தூயலாம் பெற்ற நிலை மேலருட்சுகமெல்லாம் தோன்றிட விளங்கு சுடரே துரிய வெளி நடு நின்ற பெரிய பொருளே அருட்ஜோதி நடராஜ குருவே. அருட்பாவில், அதாவது திருவருட்பா 6ஆம் திருமுறையில சுத்த சன்மார்க்க நிலை அப்படின்ற ஒரு தலைப்புல ஐயா பதிகம் எழுதியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? ஒரு நாள் இந்த இடத்துல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா உலக மக்களும் சாதி சமய வேறுபாடுகள் இல்லாமல் ஆண்மநேய ஒருமைப்பாட்டோடு இந்த பெருவெளியில் கூடி கழிப்பார்கள் அப்படின்னு ஐயா பதிவு இருக்குது. ஐயா அதை ஒட்டித்தான் நம்ம சொல்லுகிறோம். எனவே உண்மையிலேயே இந்த வள்ளலாருக்கு நீங்க ஏதாவது செய்யணும்னு சொன்னீங்கன்னா இந்த பெருவெளியை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இது பத்தாது, இந்த இடம் 106 ஏக்கர் என்பது பத்தாது. இன்னும் விரிச்சு அகண்ட பெருவெளியாக நம்ம கொடுக்கணும் அப்படின்றதான் நாம அரசை தொடர்ந்து வலியுறுத்துறாங்க ஐயா. இதை எவ்விதத்திலும் அரசு ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்பதில் வள்ளலார் பணியகம் உறுதியாக நிறுந்து பல்வேறு கட்டமான போராட்டங்கள், சட்ட போராட்டங்களையும் நடத்தி நாம் இன்று வரை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பெருவெளியாகவே பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கு நாங்கள் முழு உறுதுணையோடு நாங்கள் இந்த மக்கள் நாங்கள் இதுக்காக போராடிட்டு இருக்கோம் ஐயா. அதே மாதிரி எங்கள் மீது போட்ட இந்த பொய் வழக்கை அரசாங்கமே இதை வாபஸ் பெறணும்னு மிகவும் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். சர்ப்ரைஸ்! தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts.